இப்போது தக்காளி இல்லாமல் தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி பார்க்கலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், நான் இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட நாம் ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதோட கொஞ்சம் 4 பூண்டு. இது நல்லா ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் வதக்கினா போதும். இதோட ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை. இதில் எனக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சீரகம். இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசையும் சாப்பிடுவாங்க. இட்லி 2 சாப்பிட்றவங்க 4 சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலேயும் சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட கெட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் இதாகிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புளி, நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, இதை தாளிச்சு கொட்டிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.